पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது அத்தியாயம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம், ஞான யோகம் இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நேத்து நம்ம 21வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த புருஷன் பாத்தீங்கன்னா எப்படி போகத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்னு 21ல சொல்லியிருக்கு. பிரகிருதி புருஷக பிரகிருதிஸ்தோகி புங்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோசிய சதசத் யோனி ஜென்மசு. இந்த சம்சாரம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எப்படி உண்டாச்சு அப்படின்னும் போது இந்த தேகம், இதுக்கு பேர் காரியம் அப்படின்னு பேரு. வெளியில இருக்கிற பஞ்சபூத்த விஷயங்களும் பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த மொத்த ஜகத்தும் இந்த தேகமும் பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களால் ஆன ஸ்தூலம். இதுக்கு பேர் காரியம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய கரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இருக்கும். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண காரணம் பிரகிருதி தான். பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிச்சு. பிரகிருதின்றது மாயா, மாயையினால பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆனவைகள் எல்லாம் மாயா தான். இது எல்லாம் இல்யூஷன் தான். இதுல பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிற ஆத்ம தத்துவம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் அந்த பிரகிருதியில நிக்கிறது அப்படின்னு பேர். இந்த பிரகிருதியில நிற்கும் போது ஒரு தத்துவம் பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் சர்வ வியாபகமா இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தேகத்திலையும் அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுது. இப்ப நம்ம சொல்ற சந்திரன் வானத்துல இருக்கான், அவன் வேற எங்க நிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜலத்திலையும், கீழே பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜலத்திலையும் ரிஃப்ளெக்ஷன் மூலமா ஒவ்வொரு ஜலத்துக்குள்ளாரையும் நிக்கிறான். ஒரு சின்ன ஜலபாத்திரத்துல இருந்து பெரிய சமுத்திரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ஷன் எங்க படுது அப்படின்னா அந்த ஜலத்துக்கு மேல படுது ரிஃப்ளெக்ஷன். இப்ப நான் கேட்கிறேன், ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் எங்க நிக்கிறான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் அந்த ஜலத்துக்கு மேல நிக்கிறான், ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மீடியத்துக்கு மேல.
அதே மாதிரி நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய மீடியத்துல எல்லாத்துலயும் அந்த ஒரே பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்றார். அப்படி ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ண மாத்திரத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது? யாரு? நம்ம தான். புத்தியில, மனசுல, இந்திரியத்துல எல்லாத்துலயும் இருக்கிற நம்ம என்ன பண்ணிட்டோம்? அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானத்தை அடையிறோம். அபிமானத்தை அடைஞ்ச மாத்திரத்துல இந்த தேகம், மனசு, இந்திரியம், புத்தியில எதெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன். போகம் நடந்துருது. அதே மாதிரி எதெல்லாம் இந்த தேகாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்குதோ அந்த கர்மத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்திருவம் வந்துருது. அப்ப போக்திருத்துவமும் கர்த்திருவமும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறோம். நம்ம மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? இந்த ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? தேகத்தையும், மனசு, புத்தி, இந்திரியம் எல்லாத்தையும் பூரணம் பண்ணணும்ன்றது ஒரு ஆசை வருது. அந்த ஆசையினால நம்ம என்ன பண்றோம்? நிறைய சங்கல்பம் பண்ணி கர்மத்தை பண்றோம். கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஜென்மங்கள் கிடைச்சி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புதுசா வந்து சதசது யோனி ஜென்மசு. புண்ணியத்தினால நல்ல ஜென்மங்களும் பாப்பத்தினால கெட்ட ஜென்மங்களும் ரெண்டும் கலந்திருந்தா மனுஷ ஜென்மமும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த குணம், திரிகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயையோட குணங்கள் தான் இந்த காரியங்களா, இந்த ஜெகத்தா, இந்த தேகமா பரிணமிச்சிருக்கு. இந்த குணங்களோட நமக்கு என்ன உண்டாயிருக்கு அப்படின்னா சங்கமானது உண்டாயிருக்கு, சங்க தோஷம். இந்த சங்கத்தினாலதான் நமக்கு திரும்ப 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 ரீபர்த் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு 21வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிருக்காரு. முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை பத்தி பேச ஆரம்பிக்குது. ஒரு அவதாரிக்கா, 22வது பாஷ்யத்துக்கு மேல ஒரு அவதாரிக்கா இருக்கு. தஸ்ய ஏவ புனக சாட்சாத் நிர்தேசக கிரியதே. அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா எப்படிப்பட்டவர்? நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க பிரதிபிம்பம் பிம்பத்தை கொண்டு வராம இந்த வியாக்கியானங்கள் பண்ண முடியாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றார் தஸ்ய ஏவ புனக, அந்த பரமாத்மாவையே. பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதி குணங்களோட சம்பந்தத்தை அடைஞ்சா ஜீவாத்மா, இந்த சம்பந்தத்தை விட்டா அப்படின்னா பரமாத்மா. அப்ப பரமாத்மா ஜீவாத்மா வேற வேறையா அப்படின்னா எப்ப வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகாதிகள் அபிமானம் வருதோ நீங்க என்னதான் வேதாந்தம் வேணா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு வேதாந்தம் புரிஞ்சாலும் இந்த தேகாதிகளோட எந்த சமயத்துல ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கம் உண்டாச்சுனாலும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான் ஜீவாத்மா சம்சாரி ஆயிடும். எப்ப இது நான் இல்லை அப்படின்னு விலக்கிட்டு பாக்குறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபக தத்துவமா பிரம்ம தத்துவமா அவன் ஆகிவிடுகின்றான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா தஸ்யேவ புனக அப்படின்னா அந்த பரமாத்மாவையே சாட்சாத் நிர்தேசக நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை உபதேசம் செய்கின்றது. என்னது அப்படின்னா இந்த 22வது ஸ்லோகத்துல பகவான் பண்ற என்னன்னு பார்ப்போம். நேரடியா உபதேசம். உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹேஸ்மின் புருஷः பரः உபதிரஷ்டானுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹேஸ்மின் புருஷः பரः. உபதிரஷ்டா இந்த பரமாத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா முண்டகம், கடம், ஸ்வேதாஸ்வதரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 உபனிஷதங்கள்ல ஒரு மந்திரம், முக்கியமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்வேதாஸ்வதர நம்பர் மட்டும் நான் சொல்றேன். ஸ்வேதாஸ்வதரத்துல 4ல 6 அதுல சொல்லுது துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் அபிஷஸ்வஜாதே தயோர் அன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி
அனஷ்ணனன்யோ அபிச்சாகஷீதி அப்படின்னு ஒரு பிரசித்தமான மந்திரம். இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முண்டகத்துல இருக்கு, கட்ட உபனிஷத்துல இருக்கு, ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மந்த அதிகாரி மத்தியம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பேர். நம்மெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம அதிகாரி இல்ல. ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிங்க. அபிமானத்தோட தான் இருக்கும். இன்னும் ஆசா பாசங்கள் பந்தங்கள் எல்லாம் வீக்னஸ் எல்லாம் இருக்கு நமக்கு. அப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பவாதம்னு பேர். பிரதிபிம்பவாதம் என்ன அப்படின்னா, பிம்பம் பிரதிபிம்பத்தை சொல்றதுக்கு பேர் வந்து பிரதிபிம்பவாதம்னு பேர். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருட்சமா வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணுது சாஸ்திரம். இந்த விருட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துல ஒரு கிளை இருக்கு, நிறைய கிளைகள் இருக்கு. அதுல புத்தி அப்படின்னு ஒரு கிளை இருக்கு. இந்த புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா துவா சுபர்ணா, 2 கிளிகள், 2 பட்சிகள், சயுஜா சகாயா, ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரே கிளையில சேர்ந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா 2 கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா 2 பிரகாசம் இருக்கு. யாருக்காவது புரியுமா? 2 பிரகாசம் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற பிரகாசம் அச்சலமா இருக்கு. இன்னொரு பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த மீடியத்தோட தன்மையினால ஒண்ணு ரிஃப்ளெக்ட் ஆகி செவுத்துல போய் படுது. இது ரெண்டுமே இங்கதான் இருக்கு. ஆனா நமக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? இந்த கண்ணாடியை காட்டுறேன் நான். இதுல எத்தனை பிரகாசம் இருக்குன்னு யாராவது சாதாரணமா கேட்டு பாருங்க. நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இந்த கண்ணாடியில 2 பிரகாசம் இருக்கு அப்படின்னு தெரியுதானா? நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கண்ணாடியில பட்டோனையே நமக்கு எப்படி தெரியுது? இம்மூவபிளா இருக்கிறது மூவபிளா தெரியுது. இந்த கண்ணாடியில இருக்கிற பிரகாசம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கண்ணாடி ஆட்டும் போதெல்லாம் இந்த பிரகாசம் இங்க அங்க போகுது செவுத்துல. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்தூலமா ஒரு கண்ணாடி எடுத்து நம்ம பார்க்கும் போதே இதுல எது தெரியுதுன்னா அசைகின்ற பிரகாசம் தான் தெரியுதோ இல்லைய, அசையாத பிரகாசம் நமக்கு தெரியல. ஆனா இது இந்த கண்ணாடியில 2 இருக்கு. இதே மாதிரி நம்ம புத்தியில வந்து பாத்தீங்கன்னா 2 பிரகாசம் இருக்கு. அதான் 2 கிளி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அசையாதது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரதிபிம்பம். அப்ப இந்த 2 கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா சமான விருட்சம் பரிசஸ்வ ஜாதி, ஒரே விருட்சத்துல, நம்ம தேகம் தான் விருட்சம், அதுல இருக்க ஒரு கிளை தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஜீவாத்மா பரமாத்மா. ஒரு கிளி ஜீவாத்மா, ஒரு கிளி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா. இது என்ன பண்ணுது அப்படின்னா தயோர் அந்நியக பிப்பலம் சுவாத்வத்தி. இந்த 2 பட்சியில ஒரு பட்சி என்ன பண்ணுது அப்படின்னா பரமாத்மாக்கு அந்நியமா இருக்கிற ஒரு பட்சி என்ன பண்ணுதுன்னா இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கர்ம பலன்கள் புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அது என்ன ஆகுது? புண்ணியமும் பாப்பமும் சுகத்தையும் துக்கத்தையும் மோகத்தையும் இந்த இந்திரியங்கள்ல இருந்தும் இந்த தேகத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துது. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு கிளி வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு கிளி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் சாப்பிடுது. நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு ஐயோ ஆனந்தமா இருக்கு அப்படின்ட்டு. அது அப்புறம் துக்கத்தை அனுபவிக்க ஐயோ மாட்டிக்கிட்டேனே துக்கப்படுறேனேன்னு. அப்புறம் எனக்கு புத்தியே இல்லை அப்படின்னு மோகத்துல மாட்டிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களையும் சுகதுக்க மோகம் சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு இந்த 3 குணங்களால் உண்டாகிற எல்லா பலங்களையும், இந்த மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிட்டு சுகதுக்க மோகத்தை அடைகிறது. இதுக்கு அந்நியமா இருக்கிற அந்த பரமாத்மா யாரு? பிம்பபூதமா இருக்கிற அந்த பரமாத்மா இன்னொரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னா என்ன சொல்றது? அனஷ்ணன் அன்யோ. அனஷ்ணன் அப்படின்னா எந்த ஒரு இந்த தேகத்துல இருக்கிற எதோடையும் சாப்பிடாம இத போகம் பண்ணாம என்ன பண்ணுதுன்னா அபிச்சாகஷி, வெறும் பிரகாசிக்கிற தத்துவமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு இப்ப நம்ம தேகத்துல இருக்கிறவன் எப்படி இருக்கோம் நம்ம? அப்ப நமது அடுத்த மந்திரம் 4:7 ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 4:7 சொல்லுது. இப்ப ஜீவாத்மா பரமாத்மாவை நல்லா இது பண்ணிக்கணும். ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? ஒரு ஆளா 2 ஆளா? சரி, 1 இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோட ஐக்கியம் பண்ண போறீங்க? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரோட ஜீவனை ஐக்கியம் பண்ண போறீங்க? சரி, பிரம்ம கண்ணுக்கே தெரியல அப்படின்னா எப்படி ஐக்கியம் பண்ணுவீங்க? 2 கிளி இருந்தா தானே ஒன்னோட ஒண்ணு ஐக்கியம் பண்ணுவீங்க.
இப்ப ஒரே ஆள் தான் இருக்கு. அப்ப ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஐக்கியம் பண்ணணும். நானும் பரமாத்மாவும் ஒண்ணு, பிரம்மமும் நானும் ஒண்ணு. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பக்தியோட விஷயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து, அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்தியை கடந்துதான் ஞானத்துக்கே வரோம். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சு உபாசிச்ச ஈஸ்வரனை இந்த தேகத்துக்குள்ளார ஹிருதயத்துக்குள்ளார கொண்டுட்டு வந்து ஒரு உபாசனை பண்றது. அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, விஸ்வரூப தரிசனத்தை வெளியில பண்ணி அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம ஹிருதயத்துல வந்து பகவானை வந்து ஹிருதய கமலத்துல வச்சு உபாசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த உபாசனை பண்ண 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 என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஈஸ்வரனை உள்ள எஸ்டாப்ளிஷ், சகுன ஈஸ்வரனை உள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த ஈஸ்வரன் ஹிருதயத்துல மட்டும் இல்லை, அந்த ஹிருதயத்துல இருக்கிற ஈஸ்வரன் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அவர்தான் உள்ள வெளியிலன்னு சர்வத பாணிபாதம் தத்து அப்படின்னு அவர்தான் எல்லா இடத்துலயும் கைகளும் கால்களும் முகங்களும் கண்களும் உடையவரா இருக்கார் அப்படின்னு அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வரூபமா கொண்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனோட இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வேற வேற இல்லை அப்படின்னு ஐக்கியம் நடந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா பாவித்தல் உண்டாகும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கான பேட்டர்ன். இது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒருத்தரை எனக்கு அந்நியமா நீங்க ஒருத்தரை அறியல அப்படின்னா, எனக்கு நான் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளார வரணும். ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்நியமா ஒரு பிம்பம் எனக்கு பின்னாடியே சதா பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப சட்டில். இததான் உபாசனை அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கல்டிவேட் பண்ணி கொண்டுட்டு வரோம். இந்த ஈஸ்வரன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எதையுமே போகம் பண்ணாம வெறும் இந்த பிரகாசம், ரூமோட பிரகாசம் மாதிரி அவன் இருக்கான். இது நான் இப்போ இந்த வார்த்தை சொல்றேன், இது உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சூக்ஷ்மமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜீவாத்மாவை பார்க்கின்ற ஒரு பரமாத்மா உள்ளதான் இருக்கார். ஜீவாத்மாவை பார்க்கின்ற பரமாத்மா அவரை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு கிளி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்நியமா பிரதிபிம்பம் ஒண்ணு உள்ளேயே இருக்கு, புத்தியில அசையாதது. வெளில தெரியுமா? தெரியாது. இந்த கண்ணாடியில இருக்கிறதையே பிரிச்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் தேவைப்படுது. இதுல ஒண்ணு பிரிஞ்சு போகுது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூவபிள் இல்லாம இம்மூவபிளா இருக்கிறது, அசையாம. அப்ப இதை பிரிச்சு பார்க்கிற மாதிரியே புத்தியில இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த மந்திரம் சொல்லுது, ஸ்வேதாஸ்வதரம், சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சோச்சதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யதி அன்யமீஷம் அன்யமீஷம் அஸ்ய மகிமானமிதி வீத சோகஹ. என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா ஜீவன். நம்ம என்ன பண்றோம்? சமான விருட்சத்துல, இந்த தேகம்ன்ற விருட்சத்துல, மரத்துல, புத்தின்ற கிளையில என்ன பண்றோம்? புருஷோ நிமக்னக, அந்த பரமாத்மா இருக்கிற அதே புத்தியில இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நிமக்னக, இந்த சம்சாரத்துல மூழ்கி. சம்சாரம் எது? இந்த தேகம், இந்த இந்திரியங்கள், 3 குணங்களாலான காரியங்கள், இதான் சம்சாரம். இதுல மூழ்கி போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனீஷையா, ஐயோ என்னால முடியலையே, நான் வேற ஈஸ்வரன் வேற, நான் வேற ஈஸ்வரன் வேற, எனக்கு ஒரு சாமர்த்தியமும் இல்லை, நான் சம்சாரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனப்பட்டு அனீஷையா, ஈஸ்வரத்தன்மை இல்லாம ரொம்ப தரித்திரமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா சோச்சதி முக்கியமானக, நான் சோக்கத்தை அடைந்தவனா மயங்கி போய் கிடக்கிறேன். முக்கியமானக, ரொம்ப மயங்கி போய் கிடக்கிற நம்ம எல்லாரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்றார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி நீ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? சொல்லி கொடுக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி சொல்லி கொடுக்கிறார். ஜுஷ்டம் யதா, எப்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ளார ஒரு பிம்பபூதமா ஒரு பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணி நேத்தி போய் மனனமும் பண்ணி
அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மா இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு இந்த இந்த பிரதிபிம்பம் தான் பிம்பம் அப்படின்னு எப்போது பார்க்கின்றானோ, யதா பஷ்யதி அந்யமீஷம், எனக்கு அந்நியமா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த ஈஸ்வரனை நான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுது இவன் பார்க்கின்றானோ, அப்படி பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அஸ்ய மகிமானமிதி, அப்ப தெரிஞ்சிடும் இந்த பரமாத்மாவோட வைபவம் தான் இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்களும் மாயா, இந்த மொத்த ஜீவ ஜகத்தும் மாயையோட விஸ்தாரம் அப்படின்னு பகவானோட மகிமை என்று இவன் என்ன பண்ணுகின்றான். இதை எல்லாத்தையும் அறிந்து இந்த சம்சார சோகத்திலிருந்து வீத்த சோகா, இந்த சம்சாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா சோகத்திலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லியிருக்கு. இதோட பாஷ்யம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பாஷ்யம். அதனால பாத்தீங்கன்னா இந்த 2 மந்திரத்தை பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும். அப்ப பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது இப்ப வந்துருங்க கீதா ஸ்லோகத்துக்கு. கீதா ஸ்லோகத்துல சொல்லுது உபதிரஷ்டானுமந்தாச்ச. உபதிரஷ்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா உபனா சமீபம், திரஷ்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்து பக்கத்துல இருந்து பார்க்கிறவர். திரஷ்டானா பார்க்கிறவர். உபதிரஷ்டானா என்ன அர்த்தம் பக்கத்துல இருந்து பார்க்கிறவர். நம்ம பாத்தீங்கன்னா சந்திரனை எக்ஸாம்பிள் சொல்றோம். சந்திரன் வானத்துல இருக்கான், அவனோட பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜலத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. இது பிரத்யட்சமா எனக்கு தெரிஞ்சு மேல ஒருத்தன் இருக்கான் கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பரமாத்மா விஷயத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இதே புத்தியில எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பக்கத்திலேயே பிம்பமும் இருக்கு. அதனால்தான் ஒரே விருட்சத்துல 2 கிளிகள் இருக்கு அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கூடவே உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சயுஜா சகாயா கூடயே இருக்கான். அப்ப வானத்துல பிம்பம், இந்த ஜலத்துல பிரதிபிம்பம் மாதிரிலாம் பரமாத்மா இல்ல, எங்கேயோ இருந்துகிட்டு பிரதிபிம்பம் இல்ல. என்னோட புத்தியில எங்க நான் அப்படின்னு இந்த புத்தியோட அபிமானத்தை நான் அடையிறனோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பரமாத்மா அபிமானம் இல்லாம எப்படி இருக்காரு அப்படின்னா உபதிரஷ்டாவா. உபதிரஷ்டனா சாட்சி அப்படின்னு, அதுக்கு இன்னொரு பேர் தான் சாட்சி. பக்கத்திலேயே இருந்து அபிமானம் அடையக்கூடிய இந்த ஜீவாத்மாவை அவர் பார்க்கின்றார். புத்தியில இருந்துகிட்டு இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல பக்கத்துல இருந்து அபிமானம் அடையிறியா, உனக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கா, புத்தின்னு நீ அபிமானிக்கிறியா அப்படின்னு பக்கத்துல இருந்து பாக்குற. மனசுல அபிமானத்தை அடைகிற இந்த ரிஃப்ளெக்ஷனை பாத்தீங்கன்னா பாக்குறாரு. மனசோட அபிமானத்தை அடையிறியா, அவஸ்தப்படு, நல்லா அவஸ்தப்படு அப்படின்னு பக்கத்திலேயே இருந்து பாக்குறார். இந்திரியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஜீவாத்மாவை என்ன பண்றார், பக்கத்திலேயே இருந்துகிட்டு இந்திரியம் நீன்னு மயங்கி போயிருக்கியா, அவஸ்தப்படு, நல்லா துக்கப்படு அப்படின்ற. தேகத்து பக்கத்திலேயே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டே, தேகம் தானே நீ அபிமானப்படுற இல்ல, அப்ப பிறந்து இறந்து சம்சாரியா இரு அப்படின்னு பக்கத்துல இருந்தே பாக்குற. அப்ப இந்த பக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய அந்த பரமாத்மா எதையுமே போகம் பண்றது இல்லை. அனஷ்ணன்யோ அபிச்சாகஷீதி, எதையுமே கர்ம பலன்களை சாப்பிடாமல் வெறும் இந்த பிரகாசம், ரூமோட பிரகாசம் எப்படி இருக்கோ அது மாதிரி பரமாத்மா ரூமோட பிரகாசம் மாதிரி ஃபுல்லா பிரகாசிக்கிறார். இந்த ரூமுக்குள்ளார இருக்கிற நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிறது எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஒன்னு பிரகாசம், ஒன்னு பாத்தீங்கன்னா அபிமானத்தை அடைகிற பிரகாசம். அபிமானத்தை அடைகிற பிரகாசம் ஜீவாத்மா, அபிமானம் இல்லாத பிரகாசம் பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது திரஷ்டா, உபதிரஷ்டான்னு பேர். புரியுதா? இதுக்கப்புறம் சரி உபதிரஷ்டா என்ன பண்ணுது தெரியுங்களா, அந்த உபதிரஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த சாட்சிட்ட அதோட பிரகாசத்துலதான் இந்த மாயா காரியங்கள் எல்லாம் நிக்கிது. அதிஷ்டானம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேடோன்ற மாயா நிக்கணும் அப்படின்னா, நிழல் நிக்கணும்னா ஒரிஜினல் நிக்கணுமா, இந்த பிரகாசத்துக்கு மேலதான் இந்த மாயையும் மாயையோட காரியங்களா இருக்கிற இந்த தேகங்களும் இந்த ஜெகத்தும் எல்லாம் இருக்கு. இருந்துகிட்டு அந்த பரமாத்மா உள்ள இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா, உள்ளையும் வெளியிலையும் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்க அந்த பரமாத்மா இந்த தேகத்துல நம்ம அபிமானப்பட்டு எதையெல்லாம் பண்றோமோ, இந்த புத்தி மனசு இந்திரியம் எல்லாத்தோடைய அபிமானத்தை வச்சு நம்ம எதையெல்லாம் பண்றோமோ இந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா, பண்ணு பண்ணு பண்ணு, நான் பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு போறேன், அப்படியா நல்லா போயிட்டு வா,
நான் வந்து படுத்து தூங்க போறேன், நல்லா தூங்கு. நான் திருட போறேன், நல்லா திருடு. நான் பொய் சொல்ல போறேன், நல்லா பொய் சொல்லு. நான் கோயிலுக்கு போறேன், நல்லா கோயிலுக்கு போயிட்டு வா. நான் தியானம் பண்ண போறேன், நல்லா தியானம் பண்ணு அப்படின்னு நம்ம பண்ற எல்லா காரியங்களுக்கு பின்னாடியும் எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ்ன்னு ஒரு அனுமோதனம் பண்ணக்கூடியதா இந்த சாட்சி. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சூரியன் எப்படி இருக்கு? எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல சொல்ற இந்த சூரியன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனோட பிரகாசத்துலதான் ஒருத்தர் காலையில எந்திரிச்சு அர்க்கியம் கொடுக்கிறார் சூரியனுக்கு. இன்னொருத்தர் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் இந்த டாஸ்மாக்னு ஒண்ணு இருக்கு. காலைல எந்திரிச்சோட நேரா வந்து பாத்தீங்கன்னா லிக்கர் ஷாப்புக்கு போறான் ஒருத்தன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் யாருனால் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியனோட பிரகாசத்துக்கு முன்னாடி நடக்குது. அப்ப சூரியன் என்னவா இருக்கான் அப்படின்னா நிமித்த காரணம் அப்படின்னு பேர். அப்ப உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா இண்டிவிஜுவலுக்குள்ளாரையும் இருக்கிற ப்ரோக்ராம் வாசனைகள் இருக்குல்ல. அப்ப வாசனைக்கு ஏத்த மாதிரி எல்லா ஜீவர்களும் தனித்தனியா ஆக்டிவேட் பண்றோம். அது எல்லாத்தையும் உள்ள இருக்கிற நிமித்த காரணமா இருக்கிற சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கிறவன் எல்லாத்தையும் பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சூரியன் என்னைக்காவது வந்து என் வெளிச்சத்துல நீ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மறுக்கிறது இல்லை. ஆஹா சூப்பரா பண்ற, நல்லா பண்ற, அர்க்கியமா கொடுக்குற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சூரியன் என்னைக்கும் ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பண்ற காரியத்துல சந்தோஷமும் படல, எந்த ஒரு மறுப்பையும் சொல்லாம இந்த சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வெறும் பிரகாசமா இருக்கான். அதுக்கு பேர் தான் அனுமந்தா அப்படின்னு பேரு, அனுமோதனம் பண்றதுன்னு பேரு. அப்ப ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நம்மளுடைய எல்லா காரியத்துக்கும், ஒவ்வொரு தாட்டுக்கும், ஒவ்வொரு சுகபோகங்களுக்கும், ஒவ்வொரு கர்மத்துக்கும், எல்லாத்துக்கும் பின்னாடி நம்மளை என்ன பண்றார், அனுமதிக்கின்றார். அதனால அவருக்கு பேரு அனுமந்தான்னு பேர். அது மட்டும் இல்ல, பர்த்தா. பர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இல்ல அப்படின்னா இந்த ஜீவ ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. காட்சிகள் எது மேல இருக்கு, ஸ்கிரீன்ல இருக்கிற காட்சிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்சிகளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் போச்சு இல்ல, ப்ரொஜெக்டர்ல இருந்து பிரகாசம் வரல அப்படின்னா காட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்புத்தன்மை இல்லை. அப்ப காட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா எதை சொல்லலாம், ஸ்கிரீன் ஆதாரமா இருக்கு, அதே மாதிரி அந்த பிரகாசம் தான் காட்சிகளுக்கு ஆதாரமா இருக்கு. ஸ்கிரீன்ல இருக்கிற காட்சிகள்ல இருக்கிற அந்த பிரகாசத்தை எடுத்தீங்க அப்படின்னா காட்சிகள் இல்லை. அப்ப எது தாங்குது அப்படின்னா, ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லா காட்சிகளையும் ஸ்கிரீனும் அந்த பிரகாசமும் தாங்குற மாதிரி இந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸா, இந்த நான் அப்படின்னு சொல்ற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் இன்னும் நமக்கு தெரியல. நம்ம வந்து பிரதிபிம்பத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரிஜினல் பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதோடையும் சம்பந்தம் இல்லாம சர்வ வியாபகமா அந்த பரமாத்மா எப்படி இருக்கார், சர்வ வியாபகமா இருக்கார். அவருக்கு மேலதான் இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பிதமா இருக்கு. அப்ப கல்பிதங்கள் எல்லாம் ஒரு ஆதார தத்துவத்துக்கு மேல கல்பிக்கப்பட்டிருக்கு. ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் மாதிரி, பிரகாசத்துக்கு மேல காட்சிகள் மாதிரி. அப்ப பரமாத்மா என்னவா இருக்காருன்னா எல்லாத்தையும் ஜீவ ஜெகத்தையும் தாங்கிறவரா இருக்கார். அப்படி தாங்கிறவரா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேருன்னா பர்த்தா அப்படின்னு பேரு. லட்சணங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம உட்கார்ந்து சிந்தனை பண்றதுக்கு இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கிறது. அதனாலதான் நான் இவ்வளவு வியாக்கியானம் பண்றேன். பர்த்தான்றதுக்கு அர்த்தம் தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற வெளிச்சம் தாங்குதுன்றது நமக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்கிரீன்ல இருக்க ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளிச்சம் போகல அப்படின்னா, பிரகாசம் போகல அப்படின்னா காட்சிகளுக்கு இருப்பு இல்லை. அப்ப காட்சிகளை யார் தாங்குறா, பிலிம் ரோல்ல இருக்கக்கூடிய காட்சிகளை அந்த பிரகாசம் தான் என்ன பண்ணுது, தாங்குது. ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன் எல்லாத்தையும் நாமரூபம் இருக்கு. அந்த நாமரூபத்துக்கு பின்னாடி அந்த பிரகாசம் தாங்குது. அதே மாதிரி ஸ்கிரீன் தாங்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கிரீனை விட்டுட்டோம், அந்த பிரகாசத்தையும் விட்டுட்டோம். நாமரூபமா இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்ல மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் மொத்த பிரபஞ்சமும் தேகாதிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் காட்சிகள் மாத்திரம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரகாசம் சைத்தன்யம். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் மாதிரி அந்த சத்ஸ்வரூபமா இருக்கிற இருப்பா இருக்கிறது, அதை நம்ம விட்டுட்டோம். இதுக்கு பேர் என்ன பேருனா பர்த்தான்னு பேரு. பர்த்தானா என்ன அர்த்தம், தாங்குபவனா பகவான் இருக்கார். அதுக்கு மட்டும் இல்ல, போக்தா. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்தாவா இருக்கார். போக்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த ரூம்ல இருக்கிற பிரகாசம்
என்ன பண்ணுதுன்னா, நான் இப்ப நேரடியா எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். ஆனா இந்த பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பிரகாசிக்குது. இந்த பிரகாசிக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த லைட் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. 4 லைட் என்னை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, பாக்குறா? லைட் எல்லாம் பார்க்கல. ஆனா நான் என்ன பண்றேன்? லைட் பாக்குது அப்படின்னு நான் சொல்றேன். நான் சாப்பிட்றத பாக்குது, நான் பாடம் படிக்கிறத பாக்குது, நான் ஜபம் பண்றத பாக்குது, நான் பூஜை பண்றத பாக்குது, நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குது, நான் தூங்குறத பாக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? பாக்குதுன்னு சொல்றோம், வாஸ்தவத்தை பார்க்கல. அதே மாதிரி இந்த ஜீவ ஜெகத்தை ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுத்த பரமாத்மா என்ன பண்றாருன்னா பார்க்கிறார், பிரகாசிக்கின்றார். அந்த பிரகாசித்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா போகம் என்று சொல்லப்படுகிறது. போக்தான் உபச்சாரத்துக்காக சொல்லப்படுது. பரமாத்மா எல்லாத்தையும் அனுபவிக்கின்றார் அப்படின்னு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பூத்தநாராயணருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணும்போது டெய்லி நான் வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியத்துக்கு சுவாமிகிட்ட போய் நான் சொல்றேன், ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிரதக் பூத்தான்யநேகஷ திரீன் லோக்கிய வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யய அப்படின்னு. ஒரே பரமாத்மா தான், நாராயணன் தான் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பெரிய பூதம், பிருத்தக் பூத்தானி அநேகஷக அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மா அநேக ஜீவ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா விபாகமா இருக்கான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுகின்றான் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்றேன், நீ சாப்பிடவே இல்லை சாமி, சாப்பிட மாதிரி தெரியுது சாமி, எல்லா ஜீவராசிகளோட ரூபத்துல இருந்தும் நீ தான் சாப்பிடுற, ஆனா அது வாஸ்தவம் இல்லை. நீ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா சாப்பிடாதவனா, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறவனா, எல்லா ஹிருதயத்திலையும் இருக்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா சாப்பிடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றது. அதனால அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? எல்லா தேகங்கள்லயும் பிரகாசிக்கிறது மூலமா போக்தாவா இருக்கார். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் மகேஸ்வரஹா, இவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கார், எல்லா பூத்தங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கார், இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கார். அதனால மகேஸ்வரன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பரமாத்மா இதிச்ச அப்யுக்தா, இந்த மகேஸ்வரன் தான் உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வரன் அப்படின்னு பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றார். சரி, அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? நம்ம சொல்ல சமான விருட்சே புருஷோ அப்படின்னு. இந்த 2 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தேகத்துல தானே இருக்காங்க. இதையே மந்திரம் சொல்லுது, தேகேஸ்மின் புருஷ பரஹா, இந்த தேகத்துல தான் அந்த பரம புருஷன் வந்து பாத்தீங்கன்னா, பரபுருஷன் அப்படின்னா இந்த பரம புருஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்ப அனுபூதி எங்க பண்ணணும் அப்படின்னா, அனுபூதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துலதான் அனுபூதி அந்த பரமாத்மாக்கு. இந்த ரிஃப்ளக்ஷன் வந்து தேகாதிகள்ல இருக்கிற ரிஃப்ளக்ஷனை பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு, நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த புத்தி இல்லை, நான் இந்த பிராணன் இல்லை, நான் வந்து அவ்வியக்தம், ஒன்னும் தெரியலன்னு தூக்கத்துல இருக்கிற அவ்வியக்தமும் நான் இல்லை அப்படின்னு வந்து நீங்க இதை எல்லாத்தையும் பிரிச்சோன அங்க ஜீவாத்மா பரமாத்மான்னு பேதம் இல்லாம மீடியத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் பாக்குறேன் இந்த கண்ணாடின்ற ஒரு மீடியம் இருக்கு, இப்ப பாக்குறேன், பார்த்தா நான் இருக்க மீடியம் இருக்கிறதுனால ரிஃப்ளக்ஷன் இருக்கு. இந்த கண்ணாடி எடுத்துட்டா என்ன இருக்கும்? கண்ணாடி எடுத்துட்டா ஒரே ஆள் நான் மட்டும்தான், பிம்பம் மட்டும்தான் இருக்கேன். இதே மாதிரி தான் இந்த நேத்தி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது நான் இல்லை, இது திருஷ்யம்னு எல்லாத்தையும் நீக்கிட்டே போனீங்க அப்படின்னா, அப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நீக்க முடியாம எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப நேத்தி பண்ணாம இருந்தோம்னா 2 பேர் இருப்போம், ரிஃப்ளக்ஷனும் இருக்கும், பிம்பமும் இருக்கும். எப்ப நீங்க நேத்தியெல்லாம் பண்ணி முடிச்சீங்களோ அப்ப ரிஃப்ளக்ஷன் இல்லாம போயிடும். எது இருக்கும்? ஏக்கமேவ அத்விதீயமா பிரம்ம தத்துவம் மட்டும் இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற உபதிரஷ்டா. உபதிரஷ்டான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு உபன்றதுக்கு அர்த்தம் சமீபம்னு அர்த்தம். சமீபத்தில் நிற்கின்றவன். ஆத்மாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபதிரஷ்டான்னு பேர். ஆத்மாக்கு என்ன பேரு? உபதிரஷ்டா. ஆத்மான என்ன அர்த்தம்? ஜீவாத்மா இல்ல, பரமாத்மா. இந்த பரமாத்மா உபதிரஷ்டான்னு சொல்லப்படுது. சமீபஸ்தகசன், பக்கத்துல இருந்துகிட்டு. சமீபஸ்தகனா பக்கத்துல நின்னுகிட்டு. யாருக்கு பக்கத்துல? இந்த ஒரு கிளி இருக்குல்ல, ஜீவாத்மா. யார் ஜீவாத்மா? நம்ம தான். ரிஃப்ளக்ஷன் நமக்கு பக்கத்திலேயே இருக்கான். உன்னை விட்டு நீங்குவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து சொல்ற, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என்ன பாருங்க, என்ன வசனம் பாருங்க. ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வால்ல எழுதி வச்சிருப்பான்,
நம்ம படிக்கும்போது தெரியவே தெரியாது, ஏதோ எழுதி வச்சிருக்க அப்படின்னு. சாட்சாத் வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சனம் தான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிழலை விட்டு ஒரிஜினல் நினைக்கா விலகி போயிருக்குமா? எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிம்பமும் அங்கேயே கூடயே இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கானோ அங்கங்கெல்லாம் பரமாத்மா இருக்கான். என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும். ஒரு க்ஷணமும் கூட பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு விலகிறதே இல்லை. வேதாந்தி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இதை பிடிச்சுக்கணும். சதா வந்து பாத்தீங்கன்னா என் கூடயே இருக்கார். ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் விலகிறது இல்லை. அதான் இங்க சொல்லுது உபதிரஷ்டான்றதுக்கு அர்த்தம் சமீபஸ்தக, பக்கத்திலேயே இருந்துகிட்டு திரஷ்டாவா பார்க்கிறவரா இருக்கார். அவர் எதையுமே போகம் பண்றது இல்லை. அவ்யாபிருத்தோ யதா ஸ்வயம் அவ்யாபிருத்தோ, அவர் என்ன பண்றாருன்னா எந்த காரியத்திலையும் வியாபிருத்தம்னா ஈடுபடுதல், அவ்யாபிருத்தம்னா எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாம எந்த காரியத்தையும் செய்யாம அந்த பரமாத்மா பார்க்கிறவரா இருக்கார். அதனால்தான் வந்து மந்திரம் சொல்லுது, ஸ்வேதாசோதர மந்திரம், அனஷ்ணன்யோ அபிச்சாகஷி. அது அப்படியே இங்க சொல்லுது. அனஷ்ணனா எந்த போகங்களையும் பண்ணாம எந்த கர்மங்களையும் செய்யாம ஒருத்தர் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். சரி, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா, யதா ரித்விக் யஜமானேஷு யஜ்ஞ கர்ம வியாபிருத்தேஷு. ஒரு யஜ்ஞம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரித்விக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருப்பாங்க, புரோகிதர்கள் எல்லாம் இருப்பாங்க. இந்த புரோகிதர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதம் சொல்றவங்க, யஜுர்வேதம் சொல்றவங்க, சாமவேதம் சொல்றவங்க, அதர்வண வேதம் சொல்றவங்க அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க. இந்த இதுல சதுர்வேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணவர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு பேர். 4 வேதங்களையும் படிச்சு முக்கியமா அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்வண வேதத்துல மாஸ்டரா இருப்பார். அந்த யாகம் நடக்கும் போது அவர் தான் பிரம்மா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹோமங்கள் பண்ற மற்ற 3 வேதிகளும் அங்க ஹோமம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு ஒரு ஜபமாலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கவஸ்திரத்துக்குள்ளார ஒரு ஜபமாலையை வச்சுக்கிட்டு ஓம் 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 ஓம்னு ஓங்கார மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் அந்த ஹோமம் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் இவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சுவாமி பண்ணலாமா, ஓம் அப்படின்னு. அவ்வளவுதான், அனுமதி மட்டும் கொடுப்பார். இந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா எஸ் பண்ணலாம், அந்த எஸ் பண்ணலாம் கூட வந்து என்ன பண்ணுவாரு, எந்த ஒரு சலனம் இல்லாம ஓம், அவ்வளவுதான். ஓம் உள்ள ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓங்காரம் பண்ணிக்கிட்டே ஓம், எது கேட்டாலும் அனுமதி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மான்னு சொல்லக்கூடியவர் யஜ்ஞ காரியத்தை பண்ணக்கூடிய அந்த பிரீஸ்டுங்களோடையும் கூட எஜமானனா இருந்து ஆகுதி கொடுக்கக்கூடிய ஒருத்தரோடையும் எல்லா காரியத்துல ஈடுபடுறவங்க மத்தியில தடஸ்தக அந்யக, இவங்களுக்கு அந்நியமா தடஸ்தக அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு சலனமும் இல்லாம ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு பிரம்மாவானவர் என்ன பண்றார், அவ்யாபிருத்தோ யஜ்ஞ வித்யா குஷலஹா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த காரியத்திலையும் ஈடுபடாம ஓரமா உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டு இருப்பார். நாங்க என்ன பண்ணுவோம், இப்பெல்லாம் யாரும் அதை பண்றது இல்லை. நான் எப்போது முன்னாடிலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகோமம் ஏதாவது பண்ணும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒழுங்கா வந்து என்ன பண்ணணும், தர்ப்பணம் ஒழுங்கா பண்ணணும், ஹோமம் ஒழுங்கா பண்ணணும், அதுக்கப்புறம் ஜபம் ஒழுங்கா பண்ணணும்னு அங்கங்கள்லாம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் உட்காந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பார், தர்ப்பணம் கொடுத்துட்டு இருப்பார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்னொருத்தர் இதை முடிச்சதுக்கு பிறகு திரிசத்தியை வந்து பாத்தீங்கன்னா தனியா அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை பண்ணுவார். இதெல்லாம் அங்கத்துல வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஈடுபடாம இருக்கார். ஆனா அந்த ஈடுபடாம இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, மாஸ்டர். எதுல அப்படின்னா யஜ்ஞ வித்யா குஷலஹா, இந்த யஜ்ஞத்தை பத்தி பூரண ஞானம் இருக்கும். ஏன்னா சதுர்வேதி, 4 வேதமும் அறிந்தவர், அதான் பிரம்மானு பேரு. அப்ப 4 வேதங்களையும் அறிந்தவர், பூரணமா அந்த யஜ்ஞத்தை பத்தி தெரிஞ்சவர். ஆனா இவர் என்ன பண்ணுவார், காரியம் பண்ண மாட்டார், சூப்பர்வைஸ் மாதிரி தூரத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரித்விக்கு யஜமான வியாபார குணதோஷானாம் ஈக்ஷிதா. இந்த ரித்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜாரிகள்லாம் பண்ற அந்த பிரீஸ்டுங்கெல்லாம் பண்ணக்கூடிய அந்த பண்ற காரியத்துல குணம் இருக்கும், நல்லாவும் பண்ணுவாங்க, தோஷங்கள் இருக்கும், சரியா பண்ணாம ஏதாவது தப்பும் பண்ணுவாங்க.
இந்த குணதோஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணாலேயே பேசுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. வாயை திறந்து வேற வார்த்தை சொல்லக்கூடாது. அப்ப வேற சொல்லக்கூடாது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரீஸ்டிங்கெல்லாம் இவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாலேயே, அவ்வளவுதான், கண்ணாலேயே ஆக்ஞா கொடுப்பார், வேற எதுவுமே பண்ண மாட்டார். இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொல்ல மாட்டார். கண்ணுலயே அவ்வளவுதான், இந்த கண்ணை வந்து பாத்தீங்கன்னா உருட்டி பண்ணு அப்படின்ற மாதிரி. மற்றபடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த கர்மத்தையும் பண்ணாம வெறும் பார்க்கின்றவரா, ஈக்ஷிதா, ஈக்ஷிதான்னு அர்த்தம் பார்க்கின்றவரா அந்த பிரம்மா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தத்வது, அது போலவே காரிய கரண வியாபாரேஷு அவ்யாபிருதக அந்நியோ, அந்நியன்ற வார்த்தை வருது இங்க மேக்சிமம். எந்த வியாக்கியானம் பண்ணும் போதும் இந்த இப்ப நான் சொன்ன ஸ்வேதாஸ்வதர மந்திரத்தை கொண்டுட்டே வரமாட்டேன்றாங்க. இதே மந்திரத்தை வந்து வியாக்கியானம் வேற எங்கேயாவது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ரிஃப்ளெக்ஷனையே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனே பிரம்மம்னு சொல்லிடுறாங்க. பெரிய பாப்போம். ரிஃப்ளெக்ஷன் பிரம்மம் சொன்னதுனால என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, புரிஞ்சா போதும் நான் பிரம்மம் அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன் நினைச்சுக்கிது நான் பிரம்மம்னு. ரிஃப்ளெக்ஷன் பிரம்மம் இல்லை, சுத்த ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கிற மீடியத்தை எல்லாத்தையும் நீக்குனாதான் அது பிரம்மம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எப்படி பிரம்மா பக்கத்திலேயே இருந்துகிட்டு எந்த காரியத்தையும் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி இந்த தேகத்துல காரிய கரண வியாபாரேஷு, இந்த காரியம், இந்த தேகம், காரியம்னா இந்த தேகம், கரணம் அப்படின்னா ஞானேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணம், இது எல்லாம் தத்தமது காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த எல்லா வியாபாரங்கள்லயும் செயல்களிலையும் இந்த உள்ள இருக்கிற கூடையே இருக்கிற அந்த பரமாத்மா என்ன பண்றார், அவ்யாபிருதேஷு அந்யக அனஷ்னன்யோ அபிச்சாகஷி மந்திரம் அப்படியே இருக்கு. இது என்ன பண்ணுது, பரமாத்மா அந்நியமா இருக்கிற பரமாத்மா என்ன பண்றார், அவ்யாபிருதகனா எந்த கர்மத்திலையும் ஈடுபடாம விலக்ஷணா, இந்த ஜீவாத்மாக்கு வேற லட்சணங்களை உடையவனா. என்ன வேற லட்சணம், நம்ம எல்லாம் அனீஷ புத்தியோட இருக்கும். எனக்கு ஒன்றும் முடியல, நான் சம்சாரி, நான் பிறந்தேன் இறந்தேன், நான் இந்த தேகம் அப்படின்னு நமக்கு நிறைய லட்சணங்களை வச்சுக்கோ இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அபிமானத்தினால. இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பரமாத்மா எப்படி இருக்காருன்னா எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம ஈஸ்வரத்தன்மையோட உள்ள இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் என்னமா இருக்குன்னா தேஷாம் காரிய கரணானாம், அந்த காரிய கரணங்கள்னு சொல்லக்கூடிய தேகாதிகளுக்கு பின்னாடி சவ்வியாபாரானாம், வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த காரிய கரணங்களுக்கு பின்னாடி சாமிப்பியேன திரஷ்டா உபதிரஷ்டா, இதுக்கு பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள தெரியலையா சாமி, தெரியலன்னு இன்னும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒருத்தன் ரொம்ப கஷ்டம் சாமி. இன்னைக்காவது புண்ணிய வசத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நாம ரூபம் இல்லாம நம்மளுடைய அகங்காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியிலையும் பிரகாசிக்கிற இந்த ஜீவாத்மா இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கும் அந்நியமா ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு லைட்டா உங்களுக்கு ஒரு ஸ்புரணம் வந்தாலும் உங்க பாதை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்புங்க. உள்ள திரும்பாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நடக்கவே நடக்காது. ஸ்வேதாஸ்வதரத்துல நம்ம வந்து திருஷ்ய விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த 13வது சாப்டர்லயே 2வது பேஜ்ல கொடுத்துருக்கேன். எது வரைக்கும் சுவாமி பண்ணணும் அப்படின்னா, நேத்தி எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா சொல்லும் போதே சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அதே ஸ்லோகத்தை இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இங்க வந்துருக்கு எப்படி நேத்தி எப்படி பண்ணணும். இங்க நேத்தி பண்றதுக்கு ஆள் இல்லை, புரிஞ்சா போதும்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களோட சம்பந்தத்தோட இருக்கும். இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது, ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே பரமாத்மா. எப்படி அப்படின்னா ஒரே சந்திரன் தான், திருஷ்யத்தை ஜலச்சந்திரவத்து. எப்படி ஒரே பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு சந்திரன் எப்படி எல்லா ஜலத்திலையும் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துறானோ அதே மாதிரி ஒரே பரமாத்மா எல்லா மீடியத்திலையும் வந்து பார்த்து ரிஃப்ளெக்ஷனா என்ன பண்றார், ஜீவாத்மா ஆகிறார். இப்ப நீங்க ஜீவாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நேத்தி பண்ணி இந்த தேகம் இந்திரியம் மனசு புத்தியில இருக்கக்கூடியதை நீக்குனா மட்டும்தான் வெறும் பிரகாசம் பரமாத்மா. வெறும் பிரகாசம் தான் பரமாத்மாவுடைய, மற்ற தேகாதிகள் எல்லாம் இல்யூஷன். இப்ப நேத்தி பண்ணாம உங்களுக்கு பரமாத்ம தரிசனம் உண்டாகவே. ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்ன பண்ணணும் சாமி,
அப்படியே திருஷ்ய விவேக ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர. அதவா அல்லது தேக சக்ஷுர் மனோ புத்தி ஆத்மனோ திரஷ்டாரக, இந்த பரமாத்மா என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கார். சக்ஷுர் கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு கண்களா இருக்கார், தேகத்துக்கு தேகமா இருக்கார், கண்களுக்கு கண்களா இருக்கார். அதே நேரத்துல மனசுக்கு மனசா இருக்கார், மனசை பார்க்கின்றவரா இருக்கார். புத்திக்கு புத்தியா இருக்கார், புத்திய பார்க்கிறவரா இருக்கார். பக்கத்துல இருக்கார், இந்த கண்ணுக்கு பக்கத்துல இருக்கார், காதுக்கு பக்கத்துல இருக்கார், மூக்குக்கு பக்கத்துல இருக்கார், மனசுக்கு பக்கத்துல இருக்கார், புத்திக்கு பக்கத்துல இருக்கார். எப்படி இருக்கார்? வெறும் திரஷ்டாவா. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டோம்? அட்டாச்மெண்ட் ஆயிடும். அப்ப நான் கண்ணு அப்படின்னு நான் வந்து அவஸ்தப்பட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவனா சாட்சியா இருக்கார். அந்த பரமாத்மா தேகம், சக்ஷு கண்கள், அப்புறம் மனசு, அப்புறம் புத்தி, இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டார ஆத்மான வடிவம். இந்த எல்லா இது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பக்கத்துலயும் பார்ப்பவனா பரமாத்மா இருக்கார். அவரை வந்து என்ன பண்ணணும்? பிரிச்சு எடுக்கணுமா? அவர் அறியறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திருஷ்ய விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகமே வெளியில நான் பார்க்கக்கூடிய ரூபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். யாரு திரஷ்டானா? கண்கள் திரஷ்டா. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறத அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணிட்டு கண்களையே பார்த்து 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 அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம் கண்களும் திருஷ்யம், மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு, கண்கள் தான் லோச்சனம், இது திரஷ்டா. தத்ருஷ்யம் திருக்து மானசம், இந்த கண்களும் திருஷ்யமாயிடுது, மனசுதான் திரஷ்டா. இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் யாரு பார்க்கிறா? புத்தி பார்க்குது. அப்ப மனசு திருஷ்யம், புத்தி திரஷ்டா. அதுக்கப்புறம் புத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தையா, இந்த புத்தியில இருக்கக்கூடிய எல்லா விருத்திகளையும் ஒருத்தர் அறிகின்றவர் இருக்கார். அவர் யாருன்னா சாட்சி. அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா திருகேவ நது திருஷ்யதே, அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா சதா திரஷ்டா மட்டும்தான், அவர் எந்த காலத்திலையும் திருஷ்யமா ஆவதே இல்லை. இதாங்க வந்து பாத்தீங்கன்னா மெத்தட். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நேத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா லய பிரக்கிரியான்னு சொல்லலாம். இது அப்படியே மந்திரத்துல ஆச்சாரியார் சொல்றார் பாஷ்யத்துல, தேஷாம் பாஹ்யோ திரஷ்டா தேக. இந்த தேகத்தை நீங்க பாக்குறீங்களா? இது வெளியில இருக்கா உள்ள இருக்கா? இதான் பாக்கியம்னு பேர். வெளியில இருக்கிற தேகம் பஞ்சபூதங்கள். அது மாதிரி வெளியில இருக்க விஷயங்கள்லாம் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் பாக்கியம், வெளியில இருக்கிறது. இந்த வெளியில இருக்கிற விஷயங்களையும் இந்த வெளியில இருக்கிற இந்த தேகத்தையும் யாரு பாக்குறா? கண்கள் பாக்குதா? அப்போ இந்த தேகத்துக்கு உள்ளார இருந்துகிட்டு பாக்குறது யாரு? இந்திரியம். கண்கள் பார்க்குது, இந்திரியங்கள் பார்க்குது. அதான் சொல்றார் தேஷாம் பாஹ்யோ திரஷ்டா தேக. தேகத்திலிருந்து நான் விஷயத்தை பார்க்கிறேன், விஷயம் பாகியமாயிடுது, தேகம் உள்ள வந்துருது. ததக ஆரம்பிய, இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு உள்ள 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 போனீங்கன்னா, தேகத்துல ஆரம்பிச்சு உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும்? தேகத்தை பார்க்கறது இந்திரியம், இந்திரியத்தை பார்க்கறது மனசு, மனசை பார்க்கறது புத்தி, புத்திய பார்க்கறது எது? பிராண தத்துவம். அந்த பிராண தத்துவத்தை பார்க்கறது அவ்யக்தம், அவ்யக்தத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். இதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ததக ஆரம்பியக, இந்த தேகத்திலிருந்து ஆரம்பித்து அந்தரதமச்ச பிரத்யகு சமீப ஆத்மா திரஷ்டா. இதுக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்கு எதுக்கு யார் பாக்குறா? இதுக்கு பக்கத்துல யார் இருந்து பாக்குறா? இதுக்கு உள்ளார இருந்து யாரு பாக்குறா? இந்த தேகத்துக்கு உள்ள இருந்து யார் பாக்குறா? இந்திரியம் பாக்குது. இந்த இந்திரியத்துக்கு உள்ள இருந்து யாரு பாக்குறா? மனசு பாக்குது. இந்த மனசுக்கு உள்ளார இருந்து யாரு பாக்குறா? பிரத்யேக ஆத்மாவா? பிரத்யேகனா உள்ள இருக்கிறது. இந்த மனசுக்கு உள்ள இருந்து புத்தி பாக்குது. புத்திக்கு உள்ள இருந்து யார் பாக்குறா? இந்த நம் பிராணன் பாக்குது, சமஷ்டி புத்தி. இந்த சமஷ்டி புத்தின்ற மகத்தத்துவத்துக்கு உள்ளார இருந்து யார் பாக்குறா அப்படின்னு கேட்டா ஆத்மா பாக்குது. அப்படின்னு ஒவ்வொருத்தையும் உள்ளுக்குள்ளார 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 இருக்கிற திரஷ்டாவை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா யதக பரோ அந்தரோ ந அஸ்தி.
எந்த தத்துவத்துல நேர்த்தி பண்ணிக்கிட்டு போய் இதுக்கு மேல உள்ளன்னு ஒண்ணு இல்ல, இதுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்டு பாயிண்ட்டுக்கு நீங்க வருவீங்க. அக்ஷராத்து பரதப்பரஹா மந்திரம் சொல்லுது. இந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவத்தை காட்டிலும் மேலானது சா நிஷ்டா சா பராகாஷ்டா, அதுதான் இந்த சம்சாரத்தோட எல்லையா இருக்கிறது. அதுக்கு மேல போக முடியாது. அப்ப எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரோ எதக பரோ அந்தரோன்னு அஸ்தி, எதுக்கு மேலாக வேற ஒன்று இல்லையோ அந்த இடம்தான் திரஷ்டா. எந்த இடம்? இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நீக்கம் பண்ணதுக்கு பிறகு எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்கள் எல்லாம் நீங்கி போய் வெறும் திரஷ்டா மட்டும் நிற்கிறானோ, திரஷ்டா திருஷி மாத்திரா. யோக சூத்திரம் சொல்லுது திரஷ்டனா பார்க்கிறவன் அப்படின்னு. நீங்க நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு பாக்குற விஷயம் இருக்குமா இருக்காதா? எல்லாம் இல்லாம போயிடும். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிடுறீங்க. இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு. சொப்பனத்துக்கு போனோன்னு ஜாகிரதம் இருக்கா இல்லையா? இல்ல. டீப் ஸ்லீப் போனோன்னு சொப்பனம் இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் டீப் ஸ்லீப்ல எதுவுமே இல்ல? இந்திரியங்கள் இல்ல, மனசு இல்ல, அறியறதுக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்ல. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நெகேட் பண்ணிட்டீங்க. அப்ப தூக்கத்துக்குள்ளார போகும்போது டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியா நடந்துகிட்டு இருக்கு. ப்ராசஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் நம்ம. அதனாலதான் தூக்கத்துல நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே காரியத்தை உட்கார்ந்திருந்து வந்து பாத்தீங்கன்னா நேத்தி 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 பண்ணீங்கன்னா நம்ம தூக்கத்துல என்ன பண்றோம்? அந்த அவ்யக்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ண முடியும். அஜ்ஞானம் நம்ம டெய்லி எல்லா ஜீவர்களும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு சமாதி அபியாசத்தை பண்றவன் அதையும் உட்கார்ந்திருந்த பூரண விழிப்போட இதுவும் நான் இல்லை அப்படின்னு அவ்யக்தத்திலையும் மாட்டாம அஜ்ஞானத்துல தூங்கி போகாம ஒருத்தன் வந்து அதையும் நெகேட் பண்ணா அப்படின்னா பரமாத்மா தான் மிச்சம் இருப்பார். அவருக்கு அந்நியமா வேற ஒருத்தர் இல்லை. அந்த நிலை வந்துச்சுன்னா அவர் தான் திரஷ்டான்னு பேர். இந்த 2 லைனை ஹைலைட் பண்ணீங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா யாரும் நேத்தியே சொல்றது இல்லைங்க. யாரும் புரிஞ்சுக்கிட்டுங்க போதும் அப்படின்னா. புரிஞ்சாலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தேகத்துல இருக்கிறவனை அகண்டமா அறிய முடியாது. டீப் ஸ்லீப்ல வந்து கண்டமா இருக்கா அகண்டமா இருக்கா? துண்டுபட்டதா இருக்கா துண்டுபடாம இருக்கா? ஏன் அகண்டமா இருக்கு? லிமிட் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. லிமிட் பண்றதுக்கு அங்க ஒண்ணு இல்ல. தேகம் இல்ல, இந்திரியம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல. இதுதான் நம்மள என்ன பண்ணுதுன்னா லிமிட் பண்ணுது. அப்ப இதையெல்லாம் நீங்கினதுக்கு பிறகு நம்ம தூக்கத்துல வந்து நான் மந்திரம் அடிக்கடி சொல்றேன் பாத்தீங்களா? ந மாதா ந பிதா பிராமணோ நாஸ்தி சாண்டாலோ நாஸ்தி சாண்டாளன் இல்லை, பிராமணன் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சிங்கம் இல்லை, கொசு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பேதமே இல்லாம போகுது. ஏன்? நான் தேகாதிகள் அங்க இல்லை. அப்ப நீங்க எது வரைக்கும் நேர்த்தி பண்ணி தூக்கம் மாதிரியே, அதனால்தான் நம்ம சொல்றோம் தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம் அப்படின்னு. அப்ப தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் தூங்காம இருக்கிறது, சுரூப்பம் மட்டும் மிச்சம் இருக்கிறது. அந்த சுரூப்பம் மட்டும் மிச்சம் இருக்கிற அவஸ்தை தான் பரமாத்மாவோட ஸ்தானம். அதுதான் திரஷ்டான்னு சொல்லப்படுது. அதிசய சாமீபியேன திரஷ்டுத்வாத் உபதிரஷ்டா சியாத். அந்த பரமாத்மா எல்லாத்தோட க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளி விஷயங்களுக்கு க்ளோஸா இருக்கிறது இந்த தேகம். இந்த தேகத்துக்கு க்ளோஸா உள்ளுக்குள்ளார இருக்கிறது இந்திரியத்துக்குள்ளார க்ளோஸா இருக்கிறது மனசுக்குள்ளார க்ளோஸா இருக்கிறது புத்திக்குள்ளார க்ளோஸா இருக்கிறது மகத்தின் பிராணன். அந்த பிராணனுக்கு க்ளோஸா இருக்கிறது அவ்யக்தத்துக்கு க்ளோஸா இருக்கிறது எது அப்படின்னா பரமாத்மா. இந்த பரமாத்மா ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதிரஷ்டா அப்படின்னு பேர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற யஜ்ஞ உபதிரஷ்டுவத். ஒரு யஜ்ஞத்தை வந்து பார்க்கிற இந்த பிரம்மா சொல்றேன்ல, பிரம்மா வந்து யஜ்ஞத்துக்கு பக்கத்துல இருந்து பார்ப்பார், அவர் பண்ண மாட்டார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வ விஷயீகரணத்துவா உபதிரஷ்டா. அதே மாதிரி உள்ள தேகத்துல இருந்துகிட்டு ஒருத்தர், புத்தியில இருந்துகிட்டு, ஹிருதய குகையில இருந்துகிட்டு ஒருத்தர் பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எதையுமே பண்ணாம வெறும் பார்ப்பவனா சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா உபதிரஷ்டா அப்படின்னு பேர். இதை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மந்திரம் எழுதிங்க, ஸ்வேதாஸ்வதரம் 4:17 எழுதிங்க. இது அப்படியே இந்த மந்திரத்தை காப்பி பண்ணுங்க, எப்பவுமே திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும்.
ஏகோ தேவ சர்வபூதே ஆறா 6:11. ஆமா 6:11 6:11 கரெக்ட் நம்பர் தான். 6:11 போட்டுங்க ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். ஏகோ தேவக சர்வபூதேஷு பூட்டஹ. ஒரே பரமாத்மா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார்? பூட்டகன ரகசியமா இருக்கார். எப்படி இருக்கார்? ஏன் ரகசியமா இருக்கார் அப்படின்னு கட்டோபனிஷத்து ஒரு மந்திரம் சொல்லுது. ககுவரேஷ்டம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்றாரு அந்த கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா. எப்படி இருக்கான்? அந்த குப்பை கூலங்களுக்கு கீழே இருக்கிற மாணிக்கம் மாதிரியா. மாணிக்கம் தெரியுமா? வெளியில மாணிக்கம் தெரியாது. ஏன் அப்படின்னா குப்பையை தூக்கி மேல போட்டு வச்சிருக்கோம். ஒரு லாரி குப்பையை தூக்கி மேல வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா ஹிருதயத்துக்குள்ளார சதா ஸ்புரணமா இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல நானுக்கு மேல நிறைய தூக்கி 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 ஏகப்பட்ட குப்பைகளை வச்சுக்கிட்டு பரமாத்மா வெளியில தெரியாம இருக்கார். அப்ப வந்து ஏகோ தேவக ஒரே தேவன் தான் சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் பேதமில்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார். சர்வ வியாபி அவர் உள்ள இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்க ஓ உள்ள இருக்காரோ அப்படின்னு. உள்ள இல்ல, சர்வ வியாபியா இருக்கின்றார். அது மட்டும் இல்ல சர்வபூதாந்தராத்மா எல்லா இடத்திலையும் அவர் தான் இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்கு அந்தராத்மாவாகவும் அவர் தான் இருக்கார். கர்ம அத்தியக்ஷக இதான் உபரதிரஷ்டான்னு பேர். நம்ம பண்ற இந்த ஜீவாத்மா பண்ற எல்லா கர்மத்தையும் ரிஃப்ளெக்ஷன் பண்ற எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா அத்தியக்ஷனா சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார். சர்வபூதாதிவாசக எல்லா பூத்தங்களுக்கும் ஆதாரமா வாசம் பண்றவரா இருக்கார். பேசா சாட்சி எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கார். சைத்தன்யமா சேத்தாவா இருக்கார். கேவலோ ஒரே ஆளா இருக்கார். நிர்குணஸ்ட எந்த குணங்களும் இல்லாமல் இருக்கின்றார் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ரொம்ப கிளியரா இந்த மந்திரத்தை சொல்றது. அப்படியே இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அப்ப உபதிருஷ்டான்றதுக்கு அர்த்தம் எப்படி யஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மா எதையும் பண்ணாம பாக்குறாரோ அதே மாதிரி இந்த தேகத்துல எல்லாம் பண்ணுது. இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட அட்டாச்மெண்டா இந்த ஜீவாத்மாவும் சம்சாரியா இருக்கான். இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் எதையும் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ விஷயீகரணத்துவா எல்லாத்தையும் பார்க்கறதுனால இவருக்கு பேர் உபதிரஷ்டான்னு பேர். ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அடுத்தது அனுமந்தா. 2வது லட்சணத்துக்கு வந்துடும். அனுமந்தான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு அனுமோதனம் அனுமனனம். அனுமந்தனம் அப்படின்னா யாரோ பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா பண்ற. கேனோபனிஷத்துல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்லுது. பூர்வபக்ஷி சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கறான். கேனோபனிஷத்துல மந்திரம் கேட்கறான். இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் இயக்குறா? கேனேஷிதம் பததி பிரேசிதம் மனக கேன சக்ஷுஸ்ரோத்திரம் கவுதேவோ யுனக்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இப்ப நான் காலையில வந்தேன் பாத்தீங்களா? காலையில இப்ப என்ன பண்ண தெரியுங்களா? நான் இப்ப சமீபத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? இந்த எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிட்டு நல்லா காலையில ரொம்ப பிரசன்னமாயிடுச்சு. அதனால என்ன என்னால வந்து தியான ஸ்லோகமே ஆரம்பிக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வாக்கு சொல்லட்டும். எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன தியான ஸ்லோகங்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தியான ஸ்லோகத்துக்கு எதுக்குமே எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஃபுல்லா வாக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆகி இந்த வாக்கு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாக்குக்கு பின்னாடி வாக்குக்கு வாக்கா நான் பார்க்கிறவனா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நான்ற கான்சியஸ்னஸோட சந்நிதியில இந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற இந்த வாக்கு இதுல என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோ அந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் இது என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படியே கிளி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு கிளி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒதுங்கிருந்து நான் பார்க்கிறேன். ஆனா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட அட்டாச்மெண்டோட பார்ப்போம். அத அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க வந்து விலகுனா கூட இந்த கர்மம் இந்த கர்மேந்திரியத்துக்கு இந்த வாகிந்திரியத்துக்கு என்ன இருக்கோ அது பாட்டுக்கு நடக்கும். அது பாட்டுக்கு வந்து கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அட்டாச்மெண்ட் ஐயோ என்ன ஆகும் பயந்து அட்டாச்மெண்ட் அடையும்.
இந்த அந்த உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நிதி மாத்திரேன உபகாரின்னு சொல்லுவோம். வெறும் இருப்பு மாத்திரமா அது என்ன பண்ணுது அப்படின்னா அனுமந்தாச்ச. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேனோபனிஷத் பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்குது, இந்த கண்ணுக்கு பின்னாடி யார் இந்த கண்ணை இயக்குறார்? இந்த காதுக்கு பின்னாடி இந்த காதை யார் ஆப்ரேட் பண்றா? இந்த மனசு சிந்தனை பண்ணுதுன்னா இதுக்கு பின்னாடி யாரோ சிந்தனை பண்றவங்க யாரோ ஒருத்தர் இருக்கணும், ஏதோ ஒரு ஆக்ஞா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சகுபிராணஸ்ய பிராணக சக்ஷுஷுர அதிமுச்சிய தீராக பிரேத்திய அஸ்மாது லோகாத் அமிர்தா பவந்தி. கண்ணுக்கு கண்ணா யார் இருக்கா? கண்ணுக்கு கண்ணா யாரு கண்ணால பாக்குறா? நான் தான் பாக்குறேன். நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு ரியாக்ட் ஆனீங்கன்னா ஜீவாத்மா. நான் பார்க்கிறவன் மட்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா என் கண்ணுல கண்ணையும் நான் பார்க்கிறேன். கண்கள் காட்சிகளை பார்க்கிறது. காட்சிகளை பார்க்கிற கண்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சம்சாரி இல்லை. நீங்க எப்ப பாத்தீங்கன்னா காட்சிகளோடையும் இந்த கண்களோடையும் பவுண்ட் ஆகுறீங்களோ அப்ப நீங்க ஜீவன். எப்ப வெறும் பார்க்கிறேன் இந்திரியங்களை பார்க்கிறேன் அப்படின்னும் போது நீங்க தான் திரஷ்டவாயிடுறீங்க. அப்ப கண்ணுல இருந்து யார் பார்க்கிறானா? நான் பார்க்கிறேன். காதுல இருந்து யார் கேட்கிறா? நான் கேட்கிறேன். மனசுல இருந்து யாரு சிந்திக்கிறா? நான் சிந்திக்கிறேன். இந்த நானுக்கு ஏதாவது நாம ரூபம் இருக்கா? நானுக்கு பாத்தீங்கன்னா நாம ரூபங்கள் எதுவுமே இல்லை, நிர்குணம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற நான அதிமுச்சிய தீராக தீர புருஷர்கள் ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா அதிமுச்சிய அப்படின்னா நான் இல்லாததை எல்லாத்தையும் நேத்தி 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 இது நான் இல்லை, விஷயம் நான் இல்லை, கண்ணு நான் இல்லை, கண்ணை பார்க்கிறவன் நான், விஷயம் நான் இல்லை, சப்தம் நான் இல்லை, காது நான் இல்லை, காதுக்கு பின்னாடி இருக்கிறவன் நான், மூக்கு நான் இல்லை, மூக்குக்கு விஷயம் நான் இல்லை, மூக்குக்கு பின்னாடி இருக்கிறவன் நான், மனசு நான் இல்லை, மனசுக்கான விஷயம் நான் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிறவன் நான் அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதிமுச்சிய கடந்து சென்று பிரேத்திய இது எல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு பாத்தீங்கன்னா அமிர்தா பவந்தி. அவங்க என்ன ஆகுறாங்கன்னா அமிர்த சுரூபமா சர்வ வியாபகமா பிரம்மமாக ஆகின்றார்கள் அப்படின்னு கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்ப அதேதான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அனுமந்தான்றதுக்கு அர்த்தம் பாஷ்யத்துல கேனோபனிஷத் பாஷ்யத்துல ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் இந்த கொரியன் அதிபர் இருக்காருல்ல, நார்த் கொரியாவோட அதிபர் இருக்கார், கிம் ஜோங் உன்னா ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும். அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஃபுட்டு டெய்லி ஃபுட்டு பாத்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடுவாங்க. 3 பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா தான் இந்த ஒவ்வொரு ஃபுட்டையும் இவர் சாப்பிடுவார். 3 பேரை பாஸ் பண்ணி வரணும், ஒருத்தர் இல்லை 3 பேர். எவ்வளவு பதவியும் பாருங்க, எவ்வளவு சேஃப்டி பாருங்க. முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ராஜா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போதும் சக்கோர பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி, என்ன பேரு அதுக்கு பேரு சக்கோர பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி. அது அந்த பக்ஷியை பாத்தீங்கன்னா சாப்பிடுற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்ஷியை வச்சிருப்பாங்க, ஒரு கிளி மாதிரி இருக்கும். இந்த கிளிக்கு பாத்தீங்கன்னா ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டை எடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சோன்னே அந்த கிளி பாத்தீங்கன்னா அத விஷம் கலந்துருந்துச்சு அப்படின்னா அதோட கண்கள் எப்படி மாறும் அப்படின்னா ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா மாறும். அப்போ அந்த ரெட் கலர்ல மாறினோடனே ராஜா என்ன பண்ணுவார், இந்த ஃபுட்டு விஷம் அப்படின்னு அதை சாப்பிட்றது நிவர்த்தி ஆயிடுவார். அதே நேரத்துல அந்த கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப அதுல விஷம் இல்லை அப்படின்னு ராஜா சாப்பிடுவார். அப்ப ராஜா சாப்பிடுறதுக்கும் சாப்பிடாம போறதுக்கும் எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த சக்கோர பக்ஷி பாத்தீங்கன்னா பக்கத்துல வெறும் அனுமதி கொடுக்கறதா இருக்கு. எப்படி அனுமதி கொடுக்குது, ராஜா நீங்க சாப்பிடுங்க, ராஜா நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னா சொல்லல, வெறும் நிமித்த மாத்திரம். அதுக்கு அந்த கிளி பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே கண்ணு ரெட் கலர் ஆகுது, கண்ணு அந்த ஃபுட்ல பாய்சன் இல்லைன்னா நார்மலா இருக்கு. இதை வச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி ராஜா ஃபுட் எடுக்கிறாரோ எடுக்காம போறாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கிற பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய கர்ம பலன்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நம்ம எந்த கர்மா பண்ணினாலும் பக்கத்துல இருந்து பண்ணு 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 இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம எல்லாத்துக்கும் பின்னாடியும் எப்படி இருக்காரு அப்படின்னா
அனுமதி கொடுக்கின்றவரா இருக்கார். அதுக்கு பேர் அனுமந்தான்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அனுமந்தாச்ச, அனுமந்தான்னு அர்த்தம் அனுமோதனம், அனுமனனம். அனுமோதனம்னா அனுமதிக்கிறது. இந்த ஜீவாத்மா எதையெல்லாம் பண்றானோ அதுக்கு பின்னாடி அனுமதிக்கிறவரா பகவான் இருக்கார். ராஜா சாப்பிட்றதுக்கு இந்த சக்கோர பட்சி பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்குற மாதிரி. அனுமதி கொடுத்துச்சா? அனுமதி கொடுக்கல. சந்நிதி மாத்திரேன உபகாரி, வெறும் சாநித்தியத்துல நடக்குது. அது மாதிரி கர்த்து குருவச்சு தத் கிரியாசு பரிதோஷக, அது பின்னாடி இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா, நீங்க திருடினாலும் அது சந்தோஷப்படுது, நீங்க பூஜை பண்ணாலும் சந்தோஷப்படுது, நீங்க தூங்கினாலும் சந்தோஷப்படுது, நீங்க தியானம் பண்ணினாலும் சந்தோஷப்படுது, புண்ணிய கர்மா பண்ணாலும் சந்தோஷப்படுது, பாப்ப கர்மா பண்ணாலும் சந்தோஷப்படுது. உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லை. எதை பண்ணினாலும் பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணு 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 அப்படின்னு சந்தோஷத்தை அடையிறதா குருவச்சு தத்கிரியாசு. இந்த இந்திரியங்களும் இந்த ஜீவாத்மாவும் எல்லாத்தையும் அபிமானத்தை அடைஞ்சு பண்ணும் போதும் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா எல்லாத்தையும் சந்தோஷம் அடைகிறவரா. தத்து கர்த்தா அனுமந்தாச்ச, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு அனுமதி கொடுக்கிற கர்த்தாவா பகவான் இருக்கார். அது மட்டும் இல்ல, அத்தவா அல்லது வேற என்ன இருக்கு? அனுமந்தா அப்படின்றதுக்கு அர்த்தம் இன்னொரு மீனிங் சொல்றாரு. காரிய கரண பிரவருத்திஷு, இந்த காரிய கரணங்கள்லாம் இந்த தேகம் பிரவருத்தியில ஈடுபடுது. காரியம், இந்த கரணங்கள் எல்லாம் பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் அந்த கரணம் எல்லாம் தத்தமது காரியங்கள்ல ஈடுபடுது, பிரவருத்தி ஆகுது. அதுல எல்லாம் ஸ்வயம் அப்பிரவருத்தகபி, இந்த பரமாத்மா தான் எதுலையுமே ஈடுபடல, சாட்சியா இருக்க. அப்படி இருந்துகிட்டு பிரவருத்த இவ, இது ஈடுபடுற மாதிரி கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேனுக்குள்ளார ஓட்டின மாத்திரத்துல கரண்ட் சுத்துதா, ஃபேன் சுத்துதா, லைட் எரியுதா இல்ல கரண்ட் எரியுதா, அயன் பாக்ஸ் சூடாகுதா இல்ல கரண்ட் சூடாகுதா, கிரைண்டர் சுத்துதா இல்ல கரண்ட் சுத்துதா அப்படின்னு கேட்டா கரண்ட் எதையும் பண்ணல. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்டோட சந்நிதியில அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி உள்ள இருக்கிற பரமாத்மா என்ன பண்றாருன்னா எந்த காரியத்தையும் பண்றது இல்ல. ஆனா வெளியில என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவருத்தக இவ, இந்த ஆத்மாவே கர்மங்களை பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா தது அனுகூலோ விபாவியதே, இந்த இந்திரியங்களுக்கு அனுகூலமா பிரகாசிக்கின்றதா இந்த ஆத்மா இருக்கு. தேன அனுமந்தா, அந்த காரணத்தினாலையும் இந்த ஆத்மாவை அனுமந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். அத்தவா அல்லது இன்னொரு லட்சணம் சொல்றார் அனுமந்தா. பிரவருத்தானு ஸ்வவியாபாரேஷு, பிரவருத்தான் அப்படின்னா இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாம் தத்தமது காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கு. அப்படி தன்னுடைய காரியங்கள்ல ஈடுபடுகின்றவைகளில் தத்து சாட்சி பூத்தக, இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா வெறும் சாட்சி வடிவமாக கதாச்சிதபின நிவாரயதி இது, என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அது அப்படியே சொல்ற. ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா நான் இந்த இந்திரியாதிகள் பண்ற எந்த காரியத்திலையும் ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா நீங்காமல், ஜீவாத்மா நீங்கி போறானா இல்லையா? ஜீவாத்மா நீங்கிறானா இல்லையா? ஜாகிரதத்துல இருந்தவன் சொப்பனத்துல இல்ல, சொப்பனத்துல இருந்தவன் தூக்கத்துல இல்ல. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கான். தூக்கத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையா? தூக்கத்துல இருக்கீங்களா இல்லையா? உங்க அனுபவம் என்னது? தூக்கத்துல இல்ல. அப்ப தூக்கத்துல இல்ல. அப்ப ஜீவாத்மா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கவன் ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன். அப்ப எது போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் கூட நான் சுகமா தூங்கினேன் அப்படின்னு ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றவர் அங்க இருக்கார். ஆமா, போக்குவரவு இல்லாத புண்ணியனே, போக்கு வரவில்லாத புண்ணியனே. அப்போ தூக்கத்துல நீங்க அறிஞ்சிங்க அப்படின்னா நீங்க வரல போகலன்னு அர்த்தம், நீங்க பரமாத்மா. அப்ப நீங்க தூக்கத்துல டெய்லி நம்ம தூங்கி போறோம், அஜ்ஞானத்துல தூங்கி போறோம். அதனால பாத்தீங்கன்னா ஜீவாத்மா போயிட்டு இருக்கான். ஆனா பரமாத்மா பாத்தீங்கன்னா எப்படின்னா எல்லா காரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுல கதாச்சிதபி ஒரு க்ஷணமும் கூட பாத்தீங்கன்னா பகவான் நீங்கிறதே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா நிவாரணம் அடையிறதே இல்லை. அதனால பகவானுக்கு என்ன பேரு? அனுமந்தா அப்படின்னு பேரு. ஒரு க்ஷணம் கூட நீங்காதவராயிருக்கார் அப்படின்னு முடியுது. பரணம் பர்த்தா அப்படின்னு பேரு. அதை நாளைக்கு லட்சணத்துல நம்ம பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः.
ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதனால கடந்த ஒரு 2-3 ஸ்லோகங்களை திரும்ப 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 அசைப்போகுது. திரும்ப கேளுங்க, நல்லா புரிதல் உண்டாகட்டும் பரமாத்மாவை பற்றி. ஹரி ஓம், ஹரி ஓம்.